ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி விஜய், காவேரி, கங்கா எல்லாரும் இப்போ குமரன் அந்த டைலர் கடைக்கு வராங்க. குமரன் வந்து தச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இவருக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது, என்ன எல்லாம் சேர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு. இப்போ கங்கா இறங்கி போனதுக்கப்புறம் குமரன்கிட்ட வந்து ரொம்பவுமே ரொமான்ஸாக பேச ஆரம்பிக்கிறாங்க, எனக்காக பண்ணீங்களா அப்படி இப்படின்னு. ஆனால் இதெல்லாம் இங்கேருந்து விஜயும் காவேரியும் பார்த்து செமையாக என்ஜாய் பண்ணி ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா குமரனும் கங்காவும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ விஜய் வந்து காவேரிகிட்ட சொல்லி கிளம்புன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சொல்லி செம காமெடியாக இருந்துச்சு. கூப்பிட்டுட்டு காரில் கிளம்பிடுறாங்க. காரில் போகும்போது பார்த்தோம்னா இவங்களுக்குள்ளார வழக்கம் போல் பார்த்தோம்னா டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை நடக்குது. நீ ரொமான்ஸ் பண்ணல அப்படி இப்படிங்கும்போது அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கிளம்ப தானே போகிறேன், சைன் பண்ணிட்டேன்ல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, உனக்கு சைன் பண்ண தான் பிரச்சனையா, அப்போ நல்லா கோச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ்லேயே வந்து விஜய் வச்சிருக்காரு. ஏன்னா அவர் சர்ப்ரைஸ் பண்ணல இருக்கிறாரு. அப்படி இவங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் சொல்கிறாரு நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்தோஷமாக பேசி போயிட்டே இருக்காரு. பார்த்தா திடீர்னு வந்து ராகினி கால் பண்ணி இந்த மாதிரி வெண்ணிலாவுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ அவசரமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா வெண்ணிலா அதாவது நார்மலாக இருக்காங்க, ஜூஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் விஜய் பதட்டமாக தான் இருக்கார். கடைசியில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ காவேரிக்கிட்ட வந்து ராகினி சொல்கிறாங்க, நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா, நான் தான் உன்னை ஃபோன் பண்ணி வர சொன்னேன், இது கூட உனக்கு புரியலையா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸில் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு புரியுதோ இல்லையா, காவேரிக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு இது ராகினியோட வேலை, சதி வேலை அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தா குமரனுக்கு நிறையா சமைச்சு போடுறாங்க, எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ கங்காவும் எல்லாம் வந்துடுறாங்க. காவேரி எல்லாரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கங்கா வந்து காவேரி தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி மாமாவை சர்ப்ரைஸ் பண்ணணும், எனக்கு ஆசையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் அவர் ஸ்டேஜில் தனியாக பேசுகிறாரு, அந்த நேரத்தில் நம்ம ஃபேமிலியாக எல்லோரும் போய் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி காவேரிட்ட சொல்கிறாங்க. காவேரி வந்து சரி அதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் பார்த்த அந்த ஃபோட்டோவில் அடுத்து எல்லோ கலர் சுடிதார் இருக்குல்ல, அந்த மூமெண்ட் தான் நாளைக்கான எபிசோடாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா குமரன் அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது எல்லாரும் ஃபேமிலியாக போகிறாங்க. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா நிவின் யமுனாவும் கூட இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னும் நமக்கு ஒரு விஷயம் என்ன பாக்கி இருக்குது அப்படின்னா காவேரி தலையில் அந்த அடிபட்டுறது இல்லை, அதுதான் அது எப்படி வருது அப்படிங்கிறத நாளைக்கான எபிசோட் பார்க்கும்போது தெரிஞ்சிடலாம். இன்றைக்கான எபிசோட் ஆவரேஜாக இருந்தாலும் ஒரு மாதிரி எமோஷனலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.